இந்த பதிவு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவா இருக்க போது வழக்கம் போலவே முழுமையாக பாருங்க. நெறைய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்டின்னே சொல்லலாம். இப்ப இந்த 1 வருட காலத்துல வந்து முக்கியமான 2 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து சனி, இன்னொன்னு வந்து குரு. ஸோ இந்த கிரகங்கள் வந்து பெயர்ச்சி அடைந்ததற்கு பிறகு, ஒரு சில பேருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையில இருக்கு. ஒரு சில பேருக்கு அவ்வளவு அ ச நல்ல விஷயங்களை தாண்டி சிரமங்கள் கொஞ்சம் குடுக்கக்கூடிய வகையில இருக்கு. ஸோ இதில எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பதிவு நம்ம எடுக்கிறோம். இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம், உங்களுடைய கெடுதல்கள கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதில நான் வந்து இடையில சொல்லக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள்ங்கிறது வழக்கமா கோயிலுக்கு போறது இல்லாம, சில முக்கியமான சித்தர் வழி பரிகாரங்கள் நான் சொல்லப் போறேன். அதை கேட்டு கடைபிடிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நிச்சயம் வந்து ஒரு பெரிய மாற்றம்ங்கிறத உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பதிவுல வந்து ராகுவுக்குரிய 4, 13, 22, 31 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு, அதேபோல புதனுக்குரிய 5, 14, 23 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு, அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகள்ல பிறந்தவங்க, அடுத்த 1 வருஷ காலம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா சொல்லப் போறேன். கவனமா கேட்டுட்டு வாங்க. ராகுவுக்குரிய 4, 13, 22, 31 தேதிகள்ல பிறந்தவர்கள், இந்த 1 வருட காலத்துல நீங்க நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே தான் நடக்கப் போகுது. ஏன்னா, இந்த வருஷத்தினுடைய அதிபனே வந்து சனி தான். 2024னுடைய அதிபதியே சனி கிரகம் தான். அது உங்களுக்கு நெறைய ஃபேவர் பண்ணக்கூடிய அமைப்பிலேயே இருக்கப் போகுது. அவருடைய ஃபேவர் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, வேற யார் நெனச்சாலும் உங்கள அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள தள்ளி விட்டு சாய்ச்சிற முடியாது. ஃபெயிலியர்ஸ குடுத்துற முடியாது. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காம, நெறைய வந்து எஃபோர்ட்ஸ் போடணும். அதிகமா ஃபோக்கஸ்டா இருக்கணும். இதற்கு முன்னாடி எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ் நீங்க உங்க லைஃப்ல பார்த்துருக்கலாம். பட் அதையெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காம, நீங்க உங்களுடைய அ வேலைகள்ல கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா, அதற்குரிய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காமல் போவாது. இந்த 1 வருட காலம் வரைக்குமே நீங்கள் 1, 10, 19 ஆகிய தேதிகள லக்கியான டேட்டா எடுத்துக்கோங்க. அதேபோல 6, 15, 24 இந்த தேதிகள்லயும் உங்களுக்கான முக்கியமான டிசிஷன்ஸையும் அ லக்கியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா, இந்த தேதியில உங்களுடைய முயற்சிகள வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ட கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கவே செய்யும். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 1 வருட காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த புதன் அப்படிங்கிறது கன்னி ராசியின் அமைப்புல வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடாகவே இருக்க போது. முக்கியமாக இந்த வருடத்தின் கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியது குரு தான். அவரு வந்து உங்க ராசிய பார்க்குறாரு. இந்த 5ஆம் எண்ணுக்குரியவர்களுக்கான அந்த ஒரு கிரக அமைப்பையே வந்து வலுப்பெறுது குருவின் பார்வையால். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 1 வருட காலத்தில நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். அடுத்தடுத்த நிலைக்கு உங்கள உயர்த்தும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து நான் இப்ப சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள்ல ஒரு விஷயத்தையும் செய்துட்டு வாங்க. 5, 14, 23 தேதிகளுக்கு நெறைய முக்கியத்துவம் குடுங்க. இந்த தேதிகள்ல ஒரு முக்கியஸ்தரை போய் பாருங்க. இந்த தேதிகள்ல உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு வேள ஜாப் சேஞ்ச் அல்லது கம்பெனி சேஞ்சுன்னு நெனச்சீங்கன்னா, இந்த தேதிகள்ல இன்டர்வியூஸ் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு மேக்ஸிமம் கிளிக் ஆகும். உங்களுக்கான ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறத இந்த 1 வருட காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா, இந்த 5ஆம் எண்ணிற்குரிய மிக வலுவான அம்சம் அ இயர் நம்பரான 2024மே உருவாக்குது. கிரகத்தின் அதிபரான குருவுமே உங்களுக்கு இந்த 1 வருஷத்துக்கு வந்து கிரகம் வலிமையாக இருப்பதற்கு காரணமே, குரு வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்க கொண்டு வராரு அப்படிங்கிறதுனால, ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான பீரியடாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு இந்த 1 வருட காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாகவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். துலாவின் அம்சத்தில வருவீங்க. இந்த துலாமுக்கு வந்து இப்போ சனியோடைய
பிளெஸ்ஸிங்கிறது வந்து நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில நீங்கள் வந்து நினைத்ததை நீங்கள் அடையலாம். எதற்கெல்லாம் நீங்கள் வந்து பாடுபடுறீங்களோ, எதற்கெல்லாம் நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ, அதற்குரிய வெற்றி வாய்ப்புகளும் சரி, அதற்குரிய பலன்களும் சரி, உங்களுக்கு சிதறாம, சிந்தாம உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். அதுலேயும் லக்கியான டேட்ஸாக நீங்கள் கருதக்கூடியது 6, 15, 24 தேதிகள்ல உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை செய்துட்டு வாங்க. வெற்றியை தரும். 1, 10, 19 ஆகிய தேதிகளுமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். இந்த தேதிகள்ல உங்க லைஃப நீங்க நினைச்ச விஷயங்கள அச்சீவ் பண்ணுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுங்க. அது வந்து 99% அது உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸையே ப்ரொடியூஸ் பண்ணும். யாராச்சும் போய் ஒரு முக்கிய நபர்களை நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் கூட, இந்த தேதிகள்ல போய் பாருங்க. அது உங்களுக்கு பயங்கரமா கிளிக் ஆகும். இப்ப இந்த பதிவ பொறுத்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய 4, 5, 6 இந்த 3 எண்கள்ல ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5ஆம் எண்காரர்கள். அதற்கு அடுத்தபடியாக 6ஆம் எண்காரர்கள். இவங்க 2 பேருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. 4ஆம் எண்காரர்களுக்குமே வந்து அமைப்பின் ரீதியாக நல்லா தான் இருக்கு. மற்றபடி இந்த இந்த ஓவராலா நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 3 எண்கள்ல 5ம் 6ம் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கு. இறை வழிபாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த 3 எண்காரர்களுமே முடிந்தவரை இந்த ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு இணையாக நம்ம சொல்லக்கூடியது, முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உணவு வாங்கி தாங்க. ஒரு 3 பேருக்காச்சும் உணவு வாங்கி தந்துக்கிட்டே இருங்க. குடி தண்ணீர் வாங்கி தாங்க. ஒரு ரூ. 10 பெட் பாட்டில்லே கிடைக்குது இல்லையா? அது மாரி வாங்கி நீங்க குடுக்கும் பொழுது, உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அபரிதமாக வளர்ச்சி பெறும். என்ஹான்ஸ் ஆகும். நிச்சயம் வந்து நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உறுதியாக உருவாகும்.